அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 26/2/2025 அருமையான மகா சிவராத்திரி நாள். என் தாய் தந்தையருக்கு 8 வருடம் குழந்தை இல்லாமல் பொன்னர் சங்கர் பெரிய காண்டியம்மன் கோயிலில் போய் அந்த கோயில் வரத்தால் பிறந்தவன் நான். அந்த கோயிலுடைய பெயர் அவங்க பொன்னர் சங்கருக்கு அண்ணாசாமின்னு பேர். அதனால தான் என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு அண்ணாசாமின்னு முதல்ல பேர் வச்சாங்க. அப்புறம் என்னுடைய பெரியப்பா மகன் அண்ணாசாமி அவர்கள் ஒரு ஓரிரு மாதங்களில் தவறிட்டதுனால மீண்டும் எனக்கு தென்னரசுன்னு பேர் வச்சார். அந்த கோயிலுடைய எங்கள் அம்மாவுடைய மாமா, அவர் தான் கோயில் பூசாரியாக இருந்தார், திரு சின்னத்தம்பி பூசாரி அவர்கள். நான் இந்த பூமிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம், பெரிய காண்டியம்மனிடம் வரம் வாங்கி கொடுத்தவர் அவர்தான். இன்றைக்கும் திருவனந்தபுரத்தில் நான் அவருக்கு திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்காத நினைவுகளோடு. அவர் தான் பூசாரி தாத்தான்னு சொல்லுவோம். அவரை பூசாரி தாத்தா தான் அங்கே சாமி ஆடுவார். அந்த கோயில் வரத்தில் 12 அமாவாசைக்கு பால் ஊற்றி 12வது அமாவாசை தினத்திலே நாம் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தோம். இன்றைக்கி பல பேர்த்துக்கு பயன்படுவதற்கு முக்கியமான காரணம் பொன்னரும் சங்கரும் பெரிய காண்டியும் தான். அதன் பிறகு பொன்னர் சங்கருடைய தந்தையாருடைய குண்டுடைய கவுண்டர் பேரான தென்னரசுங்கிற பேர் எனக்கு வச்சாங்க. அதன் பிறகு என் குருநாதர் அதை தம்பிரான் ரிஷபானந்தன்னு மாற்றிட்டார். அது பேர் என்னமோ பேர் மாறிக்கிட்டே இருக்குது. 3வது பேருக்கு வந்து நிற்கிறது. தென்னரசு ரிஷபானந்தனாக மாறியது குருநாதரிடம், அண்ணாசாமி மீண்டும் தென்னரசாக மாறியது பெரிய காண்டியிடம். அந்த கோவிலில் நான் பிறந்ததற்கு நினைவாக என் தந்தையார் ஒரு ஐம்பொன் சிலை செய்து வைத்திருக்கிறார். குண்டுடைய கவுண்டர் அவருடைய சிலையவே செய்து வைத்திருக்கிறார். அந்த சிலை ஊர்வலமாக வர இருக்கிறது. பொன்னர் சங்கர், நல்லதங்கால், பெரிய காண்டி, குண்டுடைய கவுண்டர், வீரபத்திரர் இவங்கெல்லாம் ஊர்வலமாக வர இருக்காங்க. சேலம் மாவட்டம் மேச்சேரி, குள்ளமலையானூர், வெள்ளக்கரடு அங்கே அப்படிங்கிற இடத்துல இருந்து கந்தனூர், என் தாயார் பிறந்த ஊரான கந்தனூருக்கு வர இருக்கிறாங்க. நானும் அதில் ஊர்வலமாகவே நடந்து வருகிறேன். நான் மிகவும் பாக்கியம் செய்தவன். சிவராத்திரின்னு தெரியாமையே பல ராத்திரி அந்த சாமியோட நான் ஊர்வலம் வந்திருக்கேன். ஸோ இப்போ சிவராத்திரின்னு தெரிஞ்சு அந்த சாமியோட நான் ஊர்வலம் வர்றேன். ஒவ்வொரு மகா சிவராத்திரிக்கும் ஊர்வலமாக இவர்களெல்லாம் வருகிறார்கள். இவர்களுடன் நாமும் வருகிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வான வேடிக்கையுடன் சிறப்பாக இருக்கும். அனைவரும் வாருங்கள், நாம் ஒன்றாக கலந்து கொள்வோம். என் உயிர் அங்கே இருக்கிறது. அதுதான் உயிர். எனக்கு உயிர் கொடுத்தவங்க அங்கே இருக்கிறாங்க. விட்லாச்சாரியார் படத்தில் இந்த கிளியோட உயிர் போய் 7வது கடல் இருக்கிற மாதிரி என்னுடைய உயிர் பெரிய காண்டியிடம் இருக்கிறது. என்னுடைய உயிர் பொன்னர் சங்கரிடம் இருக்கிறது. அந்த உயிரை பார்ப்பதற்காக நான் வருகிறேன். சிறப்பாக அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் அருளாசியும் கூறுவதற்கு தயாராக இருக்கிறோம். உறவுகளே, எல்லோரும் வாருங்கள், நாம் ஒன்றாக கலந்து கொள்வோம். மகா சிவராத்திரி என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவவாக்கியர் அவர்கள் ஜீவசமாதி அடைந்து 2018க்கு அப்புறம் 2018 மகா சிவராத்திரி இதே தினத்தில் தான் என் குருநாதர் ஜீவசமாதி. என்னுடைய குருநாதருக்கு குருநாள். ஸோ அவருடைய குருநாள் என்று அவருடைய பொற்பாதங்கள் தொட்டு நான் பணிகிறேன். நான் இன்னைக்கு ஒரு மனிதனாக அமர்ந்திருப்பதற்கு இவர்கள் இந்த சிவராத்திரி எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. நான் பிறந்ததுக்கு காரணமாக இருந்த தெய்வத்திற்கு திருவிழா, நான் இன்னைக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணமாக இருந்த தெய்வத்திற்கு இன்று குருநாள். இரண்டும் ஒரு நாள். அது எனக்கு திருநாள், அது இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மாமனிதர் என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவவாக்கியர் அவர்கள் இல்லை என்றால் நான் இன்று உயிரோடையே இல்லை. ஸோ இந்த உயிர் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயத்துக்காக நான் உழைத்து கொண்டே இருப்பேன். அது பொன்னர் சங்கர் மீது ஆணையாக, என் குருநாதர் மீது ஆணையாக. மேச்சேரி பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய என்னுடைய ஆதி குருநாதர் திரு தம்பிரான் அவர்களுடைய ஜீவசமாதியில் நம் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம். மேச்சேரி பத்ரகாளி அம்மனை தரிசிக்க இருக்கிறோம். பிரவீன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் லிஸ்ட் என்னன்னு அவர் உங்களுக்கு சொல்லுவார். வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 10:18 வரைக்கும் திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி, மாலை 4:51 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம், அதிகாலை 4:33 வரைக்கும் வரியா நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு பரிகம் நாமயோகம். ஸோ பரிகம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகாதிபதி சனி பகவான். அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். காலை 10 மணி வரைக்கும் வனிசை சூரியன், அதன் பின்பு இரவு 9:40 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு சகுனி கரணம் சனி பகவான். கவிஞர் தாரா பாரதி அவருடைய பிறந்த தினம். உலக புகழ்பெற்ற கவிஞர் விக்டர் ஹியூசிகோ அவருடைய பிறந்த தினம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம்.
அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.